அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்வி மையம் வந்து இப்போ 2010 2025 இப்போ ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சா, 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அக்னி அண்ணன் வந்து அவர் ஒரு அரசு ஊழியர் தான். அவர் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம சமூகத்துக்காக நம்ம சமூக மக்கள் வந்து அரசு பணியில் போகணும், இது ஒரு சீரிய எண்ணம் தான். இதை வந்து இந்த எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நான் வந்து 80s பிறந்தேன். எங்கள் காலகட்டத்தில் இப்போ நாங்களாம் கல்லூரியில் முடித்ததுக்கப்புறம் இந்த முன்னெடுப்படுத்த வந்து அக்னியனம் தான். அது ஒரு பெரிய டீம். அவங்க இங்கே வந்து இந்த கல்வி மையத்தை உருவாக்கி இதிலேருந்து ஒரு 5000-6000 பேர் போயிருப்பாங்க. இந்த சென்டரில் வந்து மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஒரு 600 பேர் இங்கே இது பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நம்ம கல்வி மையத்துலேருந்து போய் ஒரு 600 பேர் ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நம்ம அவர் அண்ணன் சமயதூர் அண்ணன், நம்ம வழக்கறிஞர் நம்ம வீரப்பெருமாள், ஒரு பெரிய டீம். இப்போ நாங்களாம் வந்து இந்த கல்வி மையம் சப்போர்ட்டாக இருப்போம். நான் பல்வேறு மேடைகளில் பேசிட்டே இருப்பேன். ஒரு சமூகம் தன்னை கட்டமைக்கணும், ஒரு சமூகம் தன்னை முன்னேற்றணும், இன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சமூகம் பயணிக்கணும்னா அது மிக முக்கியம் கல்வி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த அரசியல், இது மூணுமே இருக்கணும். அப்போ இந்த கல்வி சார்ந்த பொருளாதாரம்ன்றது அரசு பணியில் நம்ம சமூக மக்கள் போகிறது தான். நம்ம வந்து இன்றைக்கி கல்வி வந்து ஒரு பெரிய ஆயுதம் இல்லையா? இந்த காலகட்டத்தில் இன்றைய 2025 கல்வின்றது ஒரு பெரிய ஆயுதம். அந்த கல்வியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த கல்வி மூலமாக நம்ம எப்படி நம்மளை கொண்டு செல்கிறோம் தான் அந்த அரசு பணி. அரசு இயந்திரம்ன்றது ஒரு நம்ம எல்லா சமூகத்துக்கும் சரி, நம் சமூகத்துக்கும் சரி, அது ஒரு பெரிய ஒரு பேக்கப்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சமூகத்தை இப்போ நீங்கள் அரசு பணியில் நீங்கள் வந்து அவர் அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனார். எங்கள் அண்ணன் பாஸ்கர் அண்ணன் வழக்கறிஞர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு IAS IPS ரேங்கில் நீங்கள் போகணும், அரசு பணியில் இருக்கணும். ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் ஒரு அரசு பணியில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கும்போது உங்களை மற்ற அதிகாரிகள் பார்க்கும்போது வணக்கம் சார், வணக்கம் ஐயா, இதெல்லாம் வந்து இந்த கல்வி மூலமாக அரசு பணியில் போனால் தான் இந்த சொல்கிற ஆண்ட பரம்பரை அது. ஓகே, நம்ம அது வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணில் நம்ம முன்னோர்கள் உங்களுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, மண்ணை மக்களை இந்த காப்பாற்றுறதுக்காக உயிர் தியாகம் பண்ணாங்களே, அதுதான் ஆண்ட பரம்பரை. நம்ம வந்து ஆட்சி செய்தோம், அது ஆண்ட பரம்பரைன்றோம். அது இன்றைக்கி இருக்கிற சில அரசியல் சூழ்நிலையில் அதை தவறாக மற்ற சமூக மக்கள்கிட்ட தவற பிம்பப்படுத்துகிறாங்க. வந்து ஆண்ட பரம்பரை பெருமை பேசுகிறாங்க, இந்த மாதிரி அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்கன்னு சொல்லிட்டு தவறான முன்னுரிமை வந்து மற்ற சமூக மக்கள்கிட்ட நம்மளை தவறாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன அந்த விஷயம் கடமை இருக்குன்னா, நாம் அந்த இடத்துல அந்த கேள்வி வைக்கப்படுதில்ல, அதை சரி பண்ணணும். அப்போ நம்ம அந்த அரசு பணியில் இருக்க ஆளுங்க படிக்கிறவங்க வந்து நம்ம சமூகம் சார்ந்த வரலாறுகளை படித்து, ஏன்னா அப்படி கிடையாது, இந்த சமூகம் வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறோம், எங்கள் சமூகத்தை சார்ந்த எங்கள் முன்னோர்கள் வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணி உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, சொத்துக்களை இழந்திருக்காங்க, மக்களுக்காக போராடி இருக்காங்க, இதெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரணும். இதை வந்து நீ பொதுவெளியில் பேசணும். நீங்கள் எல்லாம் சமூக ஊடகங்களை பார்த்தா தெரியும். நம்ம சமூக மக்கள் நம்ம பசங்க இருக்காங்கன்னா அது ஆரோக்கியமாக இது பண்ணணும். இப்போ கூட நீங்கள் இந்த சினிமா படங்கள்லாம் போடுறாங்க, மகிழ்ச்சி தான், அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை நீ பதிக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்தை போடும்போது ஒரு தவறான வார்த்தையை வந்தால் நீங்கள் அது வந்து முறையாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்ன்ற முறையாக வந்து அந்த பதிவு பண்ணுங்கள். மற்ற சமூகம் அது மாதிரி செய்கிறாங்க. இப்போ நீ அரசு பணியில் நீங்கள் போகிறவங்க வந்து, நான் எல்லா நிகழ்ச்சியும் சொல்லிட்டே வருவேன், நேர்மை என்பது தேவர் சமூகத்தில் வந்து ஒரு தேவமன்னா நேர்மையாக இருப்பான். அதான் ஃபஸ்ட்டு. இப்போது இங்கேருந்து அரசு பணியில் போகிற நீங்கள் நேர்மையாகவும் அந்த பணிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருங்க. ஏன்னா ஒரு அரசு ஊழியர் வந்து ஒரு அவார்டோ ஒரு சிறந்த அரசு ஊழியர் நம்ம அவார்டு வாங்கும்போது எல்லா சமூகமும் அந்த மீடியாவில் அந்த செய்தி வரும்போது உற்று பார்ப்பான். என்ன ஊர், அந்த வாங்குறவங்க எந்த ஊர், எந்த பள்ளியில் படித்தாங்க, என்ன சமூகம்னு பார்ப்பான். நம்ம அதான் அதை திரும்ப அதை சொல்கிறோம். அப்போ அது என்ன சமூகம்னு பார்க்கும்போது நம்ம சமூகன்றும்போது நம்ம வந்து அது ரொம்ப பெருமையாக பார்ப்போம். நீங்கள் அப்படி ஒரு அவார்டு வாங்கும்போதோ ஒரு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முன்னுரிமாக நீங்கள் அந்த அரசு ஊழியர்கள் போய் நீங்கள் நிற்கும் போதோ, எப்போ ரொம்ப நேர்மையானவர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, சகாயத்தை சொல்லுவாங்க ரொம்ப நேர்மையானவர். அது மாதிரி நம்ம சமூகத்தில் பல்வேறு அதிகாரிகள்